வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தொடர்ச்சியா பார்க்கலாம். நம்ம மாறனும் வீராவும் ஒவ்வொரு பக்கமா நின்னு அந்த விஜய் சந்திச்ச ஆள பாத்துட்டாங்க. கட்டு கட்டா பணத்தை எடுத்து அந்த ரவுடிக்கு விஜய் கொடுக்கறாங்க. இத பார்த்ததோட மாறன் எதிர்ச்சியாகி, இப்ப எதுக்கு அந்த எவனோ ஒருத்தனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த விஜய் அப்படின்னு மாறன் பாக்குறாரு. ஏன்னா மாறன் பாக்குற சைடுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ரவுடிக்கு விஜய் பணம் கொடுக்கற மாதிரி தெரியுது. இத பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, கட்டுக்கட்டா எதுக்கு இவ பணம் கொடுக்கறா, யாருமே இல்லைன்னு விஜய் சொன்னா இப்ப எவனோ ஒருத்தனை பார்த்து இவனுக்கு போய் பணம் கொடுக்கறாளே அப்படின்ட்டு மாறன் என்ன பண்றாருன்னா, அந்த ரவுடிய போட்டோ எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீரா இன்னொரு பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. பாத்துட்டு இந்த விஜய்க்கு யாருமே இல்லைன்னு சொன்னா, ஆனா இப்ப எவனோ ஒருத்தனுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த விஜயோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டா தான் இருக்கு. கண்டிப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படிங்கறத வீரா கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா விஜய் அவனை பார்த்து, இங்க பாரு, உனக்கு இதுல தேவையான பணம் ஃபுல்லாவே இருக்கு. நீ மட்டும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிரு. எங்கேயாவது போயிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல செட்டில் ஆகிரு. பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நானே உன்னை ஊருக்கு கூப்பிடுறேன், வா. இது கேட்டதோட அவரு கேக்குறாரு, மேடம் எப்பதான் மேடம் பிரச்சனை முடியும்? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, பிரச்சனை முடிய வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா முடியும். அப்ப நீ வந்தா போதும். இதை கேட்டதோட அந்த ரவுடி சொல்றான், மேடம் ஒருவேளை பணம் பத்தலைன்னா? விஜய் கேக்குறாங்க, என்ன நீ என்னையவே ஆழம் பாக்குறியா? உனக்கு தேவையான பணம் கண்டிப்பா வந்து சேரும். தேவையில்லாம என்னைய ஆழம் பாக்குற வேலை வச்சுக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இது கேட்டதோட அந்த ரவுடியும் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அந்த ரவுடியை அனுப்பி வச்சதோட விஜய் யாரோ இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. மாறனும் வீராவும் ஒவ்வொரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, அப்பாடா, ஒருவேளை அந்த வீராவும் மாறணும் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம பின்னாடியே வந்துருவோம்னு நினைச்சேன், நல்ல வேலை வரல அப்படின்ட்டு விஜய் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வீரா இத பார்த்துட்டு, யார் இவன், எதுக்காக இவனுக்கு அந்த விஜய் கட்டுக்கட்டா பணம் கொடுக்கறா அப்படின்ட்டு வீரா இங்க இருந்து வெளியில வர மாறன் வீராவை பாத்துறாரு. மாறன் வீராவை பார்த்துட்டு, நம்ம டார்லிங் இங்க என்ன பண்றா? ஓ, அப்ப இவளுக்கும் அந்த விஜய் மேல ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, அதான் நம்ம டார்லிங்கும் வந்திருக்கா. சரி, நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு, ஹே வீரா அப்படின்னு சொல்ல, வீரா மாறனை பார்த்து, ஹே நீ இங்க என்ன பண்ற? மாறன் சொல்றாரு, இவ்வளவு நேரம் நீ எதை பாத்தியோ அததான் பார்த்துட்டு நானும் ஷாக் ஆகி நிக்கிறேன். அப்ப வீரா சொல்றாங்க, பாத்தியாடா, அந்த விஜய் யாரோ ஒருத்தருக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கறா. அந்த அளவுக்கு இவ கட்டுக்கட்டா பணம் அந்த ரவுடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன அவசியம்டா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ இப்ப எவனோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறா. இந்த அளவுக்கு அவகிட்ட பணம் ஏது? அப்ப வீரா சொல்றாங்க, கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்துதான் எடுத்திருப்பா. மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, இந்த விஷயத்த பத்தி அவகிட்ட கேட்கலாம், ஆனா இதையே வேற ஏதாவது அப்படியே சொல்லிவிட்டு தப்பிச்சிருவா. ஏன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா வேற ஏதாவது சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மளதான் பழி போட பாப்பா. சோ அவளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ரவுடியை பிடிச்சா நமக்கு தெரிஞ்சிரும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இப்ப அந்த ரவுடி இந்த பக்கமா தான் போனான், ஆனா அவன் எந்த பக்கமா போனான் அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியலையே. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அந்த விஜய் மறுபடியும் அவனை பார்க்காம இருக்க மாட்டா. அப்ப நம்ம கையும் களவுமா பிடிச்சிருவோம். இது கேட்டதோட மாறணும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட வீராவுக்கு ஒரே குழப்பம். அந்த வீடியோல இருக்கிற பொண்ணு யாரு அப்படிங்கறத பார்த்தா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த வீடியோவை பாக்குறதுக்காக மெமரி கார்டை தேடுறாங்க. பார்த்தா அந்த மெமரி கார்டு எங்கேயுமே காணும். இதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மெமரி கார்டை இங்க தானே பத்திரமா வச்சிருந்தோம், எங்க போனுச்சு அப்படின்னு தேடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே மெமரி கார்டு இல்ல. ஒருவேளை மாறன் எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு மாறனுக்கு போன் பண்றாங்க. மாறன் போனை பார்த்துட்டு வீரா போன் பண்றா, என்ன வீரா? வீரா சொல்றாங்க, மாறா
நான் ஒரு முக்கியமான ஒரு மெமரி கார்டு என்னோட பேக்ல வச்சிருந்தேன், நீ எடுத்தியா? மாறன் சொல்றாரு, இல்லையே வீரா, நான் எடுக்கலையே. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி மாறா. மாறன் கேக்குறாரு, என்ன மெமரி கார்டு, ஏதாவது முக்கியமா? வீரா சொல்றாங்க, நான் அப்புறம் சொல்றேன் மாறா அப்படின்னு. அப்புறம்தான் வீரா நினைக்கிறாங்க, நம்ம ரூமுக்குள்ள இருந்து அந்த மெமரி கார்டை யாரு எடுத்திருப்பா அப்படின்னு. அப்பதான் அந்த விஜய் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரூமுக்குள்ள வந்தது நம்ம வீராவுக்கு தோணுது. சோ கண்டிப்பா அவதான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராங்க நம்ம வீரா. அப்படின்ட்டு வெளியில வந்ததோட விஜயே ஸ்ட்ரைட்டா நேரா வந்து வீரா கிட்ட, அக்கா இதையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, வீரா அதை பார்த்ததோட, ஏய் இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? விஜய் சொல்றாங்க, அக்கா நான் வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது இது கீழே கிடந்துச்சு, குப்பையில போடலான்னு போனேன், ஒருவேளை முக்கியமான பொருளா இருக்குமோன்னு எடுத்து வச்சிருந்தேன், இது உங்களோடதான், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னதோட வீரா கோவத்துல டக்குன்னு பிடுங்கிக்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு, என்ன இது இவ்வளவு வேகமா பிடுங்கிட்டு போற அப்படின்னு. வீரா நேரா ரூமுக்கு போனதோட, இந்த மெமரி கார்டு எப்படி அவ கைக்கு போயிருக்கும், இதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்ட்டு லேப்டாப்ல போடுறாங்க. வீரா நினைச்ச மாதிரியே அந்த வீடியோல எதுவுமே இல்ல. இது கேட்டதோட வீரா செம்ம டென்ஷன் ஆகி அங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா விஜய பாக்குறாங்க. விஜய் நேரா வீராவை பார்த்து, அக்கா என்னாச்சுக்கா, ஏதோ ஒரு பொருளை காணும்னு தேடி கொண்டுட்டு போனீங்க, இப்ப என்னாச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, ஏய் இந்த வீடியோல உள்ள இந்த மெமரி கார்டுல உள்ள வீடியோவை எடுக்க அழைச்சேன். அப்ப விஜய் அதிர்ச்சியாகி, என்னக்கா இப்படி சொல்றீங்க, நான் எதுக்கு இதுல உள்ளதை அழிக்க போறேன்? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வேற யாருகிட்டையும் வேணா நடிக்கலாம், ஆனா என்கிட்ட நடிக்க முடியாது. மரியாதையா சொல்லு, எதுக்கு இந்த மெமரி கார்டுல உள்ள வீடியோவை அழிச்ச? அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? இது கேட்டதோட விஜய்க்கு செம ஷாக்கு. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாப்புலயே, சரி நம்ம எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ட்டு வீரா கிட்ட, இங்க பாருங்கக்கா நான் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போறாங்க. இதை பார்த்ததோட வீரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோவுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வீரா வந்து மாறன் வந்ததோட மாறனை பார்த்து, மாறா எனக்கு இந்த விஜய் சரியே இல்லைன்னு தோணுது. மாறன் சொல்றாரு, ஏன் வீரா உனக்கு இப்பதான் தோணுதா? அவ எப்ப வந்துட்டு கார்த்திய தவறா சொன்னாலோ அப்பையிலேருந்தே எனக்கு அவ மேல முழு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வீட்டையே அவ சுத்தி சுத்தி வரா. ஆனா இதுக்காக நம்ம வீட்டை இப்படி சுத்தி சுத்தி வரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைய அவ கையில வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா எதுக்காக இப்படி பண்றா அப்படிங்கிறது தெரியல. இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரமும் நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். கார்த்தி வந்துட்டு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா இவ கார்த்தி வந்துட்டு தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்லி கார்த்திய அவமானப்படுத்தி கார்த்தியவே கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப பிருந்தாவையும் ரொம்ப அந்த தொட்டிக்குள்ளேயே கொண்டு போய் போட்டிருக்கான்னா கண்டிப்பா அவ சாதாரண ஆள் இல்ல வீரா அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாறா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இது மாதிரி என் அண்ணன் இறந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு. மாறன் கேக்குறாரு, என்ன ஆதாரம் வீரா? வீரா சொல்றாங்க, இது மாதிரி அன்னைக்கு நைட்டு நீயும் ராகவன் மாமாவும் ஒரு கார் எடுத்தீங்கல்ல, அந்த கார்ல யாரோ ஒருத்தவங்க நைட்டு வந்துட்டு பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்காங்க. அதுல அப்படியே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஒரு பொண்ணுதான் பக்கத்துல நின்னு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு ஒரு ரவுடிய பார்த்தோம்ல, அந்த விஜய் கூட பேசிக்கிட்டு இருந்தவன், அவன் தான் அந்த வீடியோல இருந்தான். அப்ப அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த விஜய்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, கண்டுபிடிச்சிட்டா போச்சு. அன்னைக்கு விஜய் கூட அந்த ரவுடி பேசிக்கிட்டு இருந்தானே, அப்பவே நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். சரி வா அவனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில கிளம்புறாங்க. விஜய் எதேச்சியா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஜோடியா வெளியில போறாங்க? இவங்க ஜோடியா வெளியில போனா நமக்கு பிரச்சனையாச்சே அப்படின்னு. அப்ப விஜய் வந்துட்டு நேரா வள்ளி கிட்ட போயிட்டு, சித்தி என்ன பண்றீங்க? வள்ளி சொல்றாங்க, என் தலையெழுத்து விஜய், இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியாவே ஆகிட்டேன் போல, ஒருத்தையும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா. விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நான் இருக்கும் பொழுதே இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க சித்தி, ஒரு மருமகளுக்கு இந்த வீட்டுல 3 மருமகளா இருக்காங்க, நீங்க ஏன் வேலை பார்க்கணும்? குடும்ப சித்தி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள வேலையை இழுத்து போட்டு பண்றாங்க. வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு, விஜய் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இதுக்காக இந்த கார்த்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், யாருமே இவ்வளவு மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, சரி நம்ம தான் வந்துட்டு கார்த்திகிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு நம்ம வள்ளி நினைக்கிறாங்க. அப்பதான் வள்ளி வந்துட்டு, சரி கார்த்திகிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு நேரா கார்த்தி ரூம்ல இருக்காரு, போயிட்டு கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்தி வள்ளியை பார்த்ததோட, வாங்கத்த
வள்ளி கேக்குறாங்க, மாறா உன்கிட்ட கார்த்தி உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும்டா. கார்த்தி கேக்குறாரு, அத்தை அந்த விஜய பத்தி ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா அத சுத்தமா மறந்துடுங்க. வேற ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க. ஏன்டா அவளை பத்தி எதுவும் சொன்னாலுமே இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் அத்தை அந்த அளவுக்கு அவ மேல நம்பிக்கை வைக்கிறியே, ஏன் மேல ஏன் கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிற? அவ பாட்டுக்கும் அத்தனை பேர் இருக்கும் பொழுது என் மேல எவ்வளவு பெரிய அபண்டமான ஒரு பழிய போட்டா. ஆனா யாருமே எனக்கு ஆதரவா நிக்கல. எல்லாருமே அந்த விஜிக்கு தானே ஆதரவா நின்னீங்க. ஒரு செகண்ட் நான் பொய் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது நினைச்சீங்களா? நீங்க எல்லாரும் இப்படி பண்ண தப்பு தான் இப்ப இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குது. நான் என்னைக்குமே அந்த விஜய என் ஒய்ஃபா ஏத்துக்க மாட்டேன். என் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா வந்து பிருந்தா தான். இதை கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ வேணும்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஊர் உலகத்துக்கு உன் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா விஜி தான். கார்த்தி, நீ என்னைக்கா இருந்தாலும் உன் மனசை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து விஜி அந்த கதவு கிட்ட நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, யோ மச்சான் கார்த்தி, என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா வந்துட்டு அத்தையோட பேச்சு தான் இங்க எடுபடும். இவளை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் சாதிக்க போறேன் அப்படின்னு அந்த விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு கார்த்தி, நீ வேணும்னா இப்ப விஜய வெறுக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவளோட நல்ல மனசு உனக்கு புரிய வரும். அப்ப நீ கண்டிப்பா விஜய மனைவியா ஏத்துப்ப பாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அது செத்தாலும் நடக்காது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளோட உண்மையான முகத்தை பத்தி நீ தெரிஞ்சு பார்த்த அப்ப நீ கவலைப்பட போற பாரு அப்படின்னு சொன்னதோட வள்ளி கேக்குறாங்க, அதையும் பார்க்கலாம்டா, ஏன் பொண்ணு மேல நான் எப்படா சந்தேகப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வெளியில போறாங்க. அப்ப விஜய் இதையெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்குள்ள வந்துட்டு கார்த்தியை பாக்குறாங்க. என்ன மச்சான், சித்தி என்னமோ சொல்லிட்டு போனாங்க போல. அப்ப கார்த்தி விஜய பார்த்து, இங்க பாரு, அத்தையோட இன்னசென்ட்டை பயன்படுத்தி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது விஜி. நீ எவ்வளோ நாள் உன்னோட நாடகத்தை நடத்த முடியுமோ நடத்திக்கோ. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாமலேயே நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப, கண்டிப்பா இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்திருப்ப அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒண்ணு, மாறனையும் வீராவையும் பத்தி மட்டும் நீ சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க இப்படி அமைதியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்கா ரெடி பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, மச்சான் அவங்க என்ன பண்ணாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. என் மேல எந்த தப்புமே இல்லை, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியில போறாங்க. அப்பதான் விஜய் நினைக்கிறாங்க, காலையிலேயே அந்த மாறனும் வீரமும் எங்கேயோ கிளம்புனாங்க. ஒருவேளை நம்மளை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கிளம்பியிருப்பாங்களோ. நம்ம எந்த இடத்துல அப்படி தப்பு பண்ணோம், அந்த பிரேக் ஒயரை பிடுங்கி விட்ட இடத்துல. அப்புறம் நேற்று போயிட்டு அந்த ரவுடியை பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அவங்க கையில் சிக்கியிருக்குமோ அப்படின்ட்டு அந்த விஜய் சந்தேகப்படுறாங்க. அப்போ நம்ம வள்ளி அங்கேருந்து வந்துட்டு விஜயை பார்த்து, விஜய் என்ன தீவிரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? விஜய் சொல்கிறாங்க, இல்லை சித்தி, இப்போ எல்லாம் இந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்காங்க. யாருமே நீங்கள் சொல்கிறத கேட்குறதே இல்லை. இல்லை இது கேட்டதோட வள்ளி சொல்கிறாங்க, சரி விடு விஜய், அதுக்கு என்ன பண்ணுறது, இனிமேல் உன்னோட லைஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன்னை எப்படியாவது கார்த்திகோட நல்லபடியாக வாழ வச்சுட்டாலே போதும். இது கேட்டதோட விஜயும் சரி சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, ஏ வள்ளி, உன்னோட இந்த இன்னசென்ட்டை பயன்படுத்தி தாண்டி இந்த குடும்பத்தையும் அழிக்க போகிறேன். என் அம்மா அப்பா 2 பேரும் இல்லாமல் தன்னை வருஷமாக இப்படி தவிச்சேன், குடும்பமே இல்லாமல். ஆனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, உங்கள் நிம்மதி எல்லாத்தையுமே சீர்குலைச்சிட்டு தாண்டி இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாறனும் வீராவும் சேர்ந்து அந்த ரவுடியோட ஃபோட்டோவை காமிச்சு ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இவனை தெரியும் சார், இதுலேருந்து ஒரு 2வது தெருவில் தான் இவன் தங்கியிருக்கான். ஏதோ நேற்று நைட்டு அவன் சரியான பார்ட்டி கொண்டாடினான், ஏது பண்ணோன்னே தெரியல. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, மாறா கண்டிப்பாக அது அந்த விஜயை பார்த்த ரவுடியாக தான் இருப்பான். அந்த விஜய் பணம் கொடுத்தால அதை வச்சு தான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான். சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக அந்த ரவுடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மாறன் கதவை தட்ட, அப்போ அந்த ரவுடி வந்துட்டு கதவை திறந்து யார் அப்படின்னு கேட்கும்போது மாறனும் வீராவும் நிற்கிறத பார்த்துட்டு அந்த ரவுடி அதிர்ச்சியாகி ஓட பார்க்குறான்.
அப்ப மாறன் டக்குன்னு அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அப்ப மாறன் நேரா அந்த ரவுடி கிட்ட, இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து சம்மந்தமே இல்லாம தப்பிச்சு ஓடுற அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றாரு, சார் என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சார். அதுக்கு வீரா சொல்றாங்க, உன்னை எதுக்கு விடணும்? இங்க பாரு, நேத்து இந்த பொண்ணு விஜய பார்த்து ஏதோ பணம் கட்டுக்கட்டா வாங்கினான். எதுக்காக அவகிட்டேருந்து நீ கட்டுக்கட்டா பணம் வாங்கின? அவ எதுக்கு உன்னை பணம் கொடுத்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் நான் மட்டும் உண்மையை சொன்னா கண்டிப்பா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது மேடம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க, நான் உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஸோ இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, நீ இப்போ உயிரோட இருக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட இந்த ரவுடி சொல்றான், மேடம் நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா மாறன் சொல்றாரு, உங்களால எவ்வளவு குழப்பம் தெரியுங்களா வீட்டுக்குள்ள நடக்குது, வாடா அப்படின்னு சொல்லி நேரா அந்த ரவுடியோட கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு மாறன். வீரா சொல்றாங்க, இவனை விடாத மாறா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. நேரா வீட்டுக்கு போனதோட அந்த விஜய் வந்துட்டு அந்த ரவுடிய பாற்றத்தோட அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனைதான் இந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டமே, இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பின்னாடியே மாறனும் வீராவும் வராங்க. அவங்கள பார்த்ததோட விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை விட இவங்க சரியா விவரமான ஆளுதான் போல அப்படின்னு. சோ இவங்க எப்படியும் நம்மளை பத்தின உண்மையை ப்ரூவ் பண்றதுக்காக தான் வராங்க. சோ வள்ளியை வச்சு நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு. அப்ப வீரா அவங்க அந்த ரவுடியை கூட்டிட்டு வந்துட்டு, டேய் சொல்லுடா அப்படின்னு சொன்னதோட அங்க உள்ளவங்க ராமச்சந்திரன், கண்மணி எல்லாரும் வந்துடுறாங்க. வள்ளியும் வந்துடுறாங்க. வள்ளி வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, அத்த நீ தானத்த இவளுக்கு சர்டிபிகேட் கொடுத்த, இவ ரொம்ப நல்லவ, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு நீ தானே சர்டிபிகேட் கொடுத்த, பாரு இவ இப்பேற்பட்ட வேலையை பண்ணிருக்கா அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி இவ சாதாரண ஆள் கிடையாது, சரியான விவரமானவ. இவ ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாம மாதிரி உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அன்னைக்கு நானும் ராகவனும் அன்னைக்கு நைட்டு கார் எடுத்தோம்ல, அந்த கார்ல பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதே இவதான். இது கேட்டதோட அப்பதான் நம்ம ராகவனுக்கு யோசனை வருது. அன்னைக்கு நைட்டு மாறனா ஒன்னும் வண்டியை கொண்டு போய் விடல, அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் கொண்டு போய் விட்டுருக்காரு. ராகவன் மேல எந்த தப்புமே இல்லை. சோ கண்டிப்பா ஒரு நாள் இந்த உண்மை எல்லாமே தெரிய வரும். தெரிஞ்ச பிறகு நம்ம வீரா விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல மாறன் வந்து அந்த ரவுடியை பார்த்துட்டாருல்ல, சோ மாறன் வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பாரா இல்ல வீரா கண்டுபிடிப்பாங்களா, இதுதாங்க அப்கமிங் எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ உங்களுக்கு நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.